ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு வழக்கம் போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட வந்திருக்க நண்பர்கள். இது என்ன மேட்டர் அப்படின்ற மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, இன்னைக்கு தமிழ் சினிமாவில் எவ்வளவோ நல்ல படங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த படத்தெல்லாம் வந்து ரசிகர்கள் ஆதரவு கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த வருஷம் மற்றும் அடுத்த வருஷத்துக்குள்ள ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான படங்கள்லாம் வெளியாக போகிறது. இந்த படத்தோட கதைக்களம் எதை சம்பந்தப்படுத்தி வரப்போகுது அப்படின்ற மாதிரி நீங்கள் நல்லா உத்து கவனிச்சிங்கன்னா தான் தெரியும். இது எல்லாமே சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய அரசியல் மற்றும் ஒரு சில சர்ச்சையான நிகழ்வுகளை பற்றி இந்த படங்கள் அச்சு பிசுறாம பேச போகுது அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதெல்லாம் என்ன படங்கள் அப்படின்னு நம்ம விரல விட்டு எண்ணிடலாம். ஏன்னா ரொம்ப பெரிய படங்கள்லாம் வரப்போறது கிடையாது. ரொம்ப ரொம்ப கம்மியான படங்கள் தான் இந்த மாதிரியான சர்ச்சையான ஒரு சில விஷயங்களை பற்றி பேச போகிறது. அதெல்லாம் என்னென்ன படங்கள் அப்படின்றத இந்த வீடியோலாம் நான் லிஸ்ட் போட்டிருக்கிறேன். இந்த படங்களோட கதைகள் என்ன, இந்த படத்துக்கு பின்னாடி பேசக்கூடிய உண்மை நிகழ்வுகள் என்ன அப்படின்றத பற்றி தெளிவாக பேச உங்களுக்கு இந்த படத்தை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இப்போவே வந்துடும். ஸோ அதெல்லாம் என்ன படங்கள் அப்படின்றத ரொம்ப நான் ஹைப்பு காமிக்காமல் இப்போ நேராக வீடியோவிலே போகிறேன். இப்போ வாங்க நேரம் கடத்தாமல் வீடியோவில் போய் அதெல்லாம் என்னென்ன படங்கள், எந்தெந்த படங்கள்லாம் வந்து இந்த அளவில் ஒரு சர்வதேச லெவலில் இருக்கக்கூடிய சர்ச்சைகளை வந்து பேச போகுது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்ப்போம் நண்பர்களே. இப்போ நான் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட்டாக சொல்ல போகிற படம் என்ன படம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, செல்வமணி செல்வராஜ் அவர்களோட இயக்கத்தில் துல்கர் சல்மான் மற்றும் சமுத்திரகனி அவர்களின் நடிப்பில் வெளியாக காத்திருக்கும் படம் தான் காந்தா அப்படின்ற ஒரு படம். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன தோணுச்சுன்னா, துல்கர் சல்மான் அவர்கள் ரொம்பவே வித்தியாசமான ஒரு 40s 50s காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கெட்டப்பில் இருக்கிறாரு. பார்க்கறதுக்கு அந்த காலத்து நடிகர் சந்திரபாபு மாதிரி தானே இருக்கிறாரு. அதனால் இந்த படம் வந்து ஒரு ஃபன்னியாக, ஒரு ஜாலியாக, ஒரு ஃபேண்டஸியாக, ஒரு த்ரில்லராக இருக்க போகுது. அந்த காலகட்டத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த பறக்கும் பறவையா பறக்கும் பாவை இந்த படம் ரேஞ்சில் இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் வந்து கெஸ் பண்ணாங்க. ஆனால் இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டீங்கன்னா உங்களுக்கே கதி கலங்கிடும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு சென்சேஷனான ஒரு மேட்ரு எடுத்து இந்த படம் வந்து பேச போகுது. அதுவும் என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்கேடி அந்த காலகட்டத்தில் சூப்பர் ஸ்டாராக இருந்த நம்ம எம்கே தியாகராஜ பாகவதர் அவர்கள் 1950வது வருஷம் ஒரு மர்டர் கேஸில் அவர் அரெஸ்ட் பண்ணாங்க. பாருங்க, சூப்பர் ஸ்டாராக இருந்தவர் மேலே ஒரு கொலைப்பழி வந்து கொலை கேஸில் அவர் அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இதுக்கு பின்னாடி என்ன சம்பவம் நடந்தது, இவரை ஏன் கொலை கேஸில் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றத பற்றி சொல்ல போகிறது தான் இந்த காந்தா படத்தோட கதை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அது என்ன சம்பவம், உண்மையாகவே எம்கேடி அவர்களை ஏன் அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் விசாரிச்சு பார்த்தா ஒரு சில திடுக்கிடும் தகவல்கள் எனக்கு கிடைச்சது. அது என்ன மேட்ரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் பேச போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் 2 கதாபாத்திரம்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று எம்கே தியாகராஜ பாகவதர் அவர்கள், இன்னொன்று ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர், ஒரு சினிமா கிசு பேசுகிற ஒரு ஆள். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஆளுக்கு இந்த கேரக்டர் கரெக்டாக பொருந்தும் அப்படின்றத இந்த கதையை சொல்லி முடிச்சோன்னா நீங்களே கெஸ் பண்ணி கமெண்ட்டில் போடுங்களேன். இப்போ வாங்க கதைக்குள்ள போவோம். அதாவது இந்த காந்தா எதை தழுவி எடுக்க போகிற கதை அப்படின்றத நான் சொல்லிடுறேன். இதுதான் இந்த படத்தோட கதையா அப்படின்றத என்னால் வந்து உறுதியாக சொல்ல முடியாது. கண்டிப்பாக இது ஒரு ஃபிக்ஷனல் பேஸ்டு கதையாக தான் அவங்க வந்து கொண்டு வர போகிறாங்க. ஆனால் சம்பவம் என்னன்றதை சொல்லிடுறேன். கிட்டத்தட்ட 1944 47வது வருஷங்குள்ள பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் லக்ஷ்மிகாந்தன் அப்படின்ற மாதிரி ஒரு மர்டர் கேஸை போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஹை ப்ரொஃபைல் கேஸாக கருதப்பட்டது இந்த ஒரு கேஸ் தான். இருந்தாலும் அந்த லக்ஷ்மிகாந்தன் அப்படின்ற ரொம்ப பாப்புலரான ஒரு ஆள்லாம் கிடையாதுங்க. அவரு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு சின்ன ஜேர்னலிஸ்ட் தான். அதாவது இந்த சினிமா கிசு எழுதுற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்குன்னு ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில ஒரு பெரிய பேர்லாம் ஒன்று கிடையாது. ஆனால் இந்த லக்ஷ்மிகாந்தன் அப்படின்றவர் சினிமாவில் எப்போ ரொம்ப பாப்புலர் ஆனார் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இவர் வந்து சினிமா தொட்டு அப்படின்ற மாதிரி ஒரு மேகசின் ஒன்று ஆரம்பிச்சு பல நடிகர்களோட பர்சனல் லைஃப் கிசு எல்லாத்தையும் போட்டு உடைக்கிறது தான் இவருக்கு வேலையை இந்த பத்திரிகையில். இந்த மாதிரி பத்திரிகையை ரிலீஸ் பண்ணி நிறைய நடிகர்களோட கிசு எழுத ஆரம்பிச்சு 1943 இவர் செம ஃபேமஸ் ஆயிட்டாராம். இதுக்கப்புறம் பல நடிகர்கள் பர்சனலாகவே இவரை கூப்பிட்டு கொஞ்சம் என்னை பற்றி பேசுறதை கம்மி பண்ணிக்கையா, சுத்தமாக பேசாதன்னு இவருக்கு காசு கொடுத்து அமுகிற வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சாங்க. இதில் பார்த்தீங்கன்னா மனுஷன் கொழுத்த பணக்காரன் ஆயிட்டாராம். இதுக்கப்புறம் இவரோட ஆக்டிவிட்டியை ரொம்ப நோட் பண்ணிட்டு இருந்த எம்கேடி மற்றும் NS கிருஷ்ணன், அந்த காலகட்டத்தில் இருந்த ரஜினி கமல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்களேன், இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு இருந்த கவர்னர் கிட்ட ஒரு மனு கொடுத்து இந்த ஆளோட இந்த பத்திரிகை லைசன்ஸை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க. ஏகப்பட்ட கிசுகளை சினிமா நடிகர்களை பற்றி இந்த ஆள் எழுதி தள்ளின்னு இருக்கிறான். இது மட்டும் இல்லாமல் பிரைபு ஒரு பக்கம் வந்து காசை வாங்கிட்டு சில பேரை பற்றி எழுத மாட்டான். இதெல்லாம் எத்திகளே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த ஆளோட பத்திரிகைக்கு கவர்னர் வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ஜரி லைசன்ஸை வச்சு இவரோட பத்திரிகையை தொடர்ந்து ரன் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. சைமல்டேனியஸா இந்து நேசம் அப்படின்ற இன்னொரு மேகசின் ஆரம்பிச்சு, என்னை பற்றியா போட்டு கொடுத்தீங்க எம்கேடி கிருஷ்ணா, உங்களை பற்றியே தனியாக எழுதுறதுக்குன்னு ஒரு பத்திரிகை நான் ஆரம்பிக்கிறேன் பாருன்னு இந்த இந்து நேசம் பத்திரிகையை ரன் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் அவருக்கு ஏகப்பட்ட நடிகர்கள் கிட்ட இருந்து காசு வர அவங்கள பற்றிலாம் எழுதாமல் வெறும் எம்கே தியாகராஜ பாகவதர் மற்றும் NS கிருஷ்ணனை பற்றி எழுதிய அந்த காசை வச்சு சொந்தமாகவே ஒரு ப்ரெஸ் ஆரம்பித்து ரொம்ப வசதி ஆகிட்டாரா.
இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவலுக்கு போவோம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் இவருக்கு ஒரு லாயர் நண்பர் ஒருத்தர் இருந்துருக்காரு. 1944 இந்த நண்பரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வேப்பரியில் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆட்டோ ரிக்ஷாவில் போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த ரிக்ஷாவை வழிமறிச்சு ஒரு 4 அடியாட்கள் இவரை போட்டு சரமாரியாக அடிச்சிருக்கிறாங்க. அதில் ஒரு அடியால் வந்து கத்தி எடுத்து இவரோட வயிற்றிலே குத்திட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அந்த இன்சிடென்ட்ல இருந்து அவர் எப்படியோ தப்பிச்சு கொஞ்சம் சிறிய காயங்களோட அவரோட ஃப்ரெண்டை போய் எப்படியோ பார்த்துருக்கிறாரு அந்த லாயரை. பார்த்ததுக்கு அப்புறமா அந்த லாயர்கிட்ட இந்த சம்பவத்தை சொல்லியிருக்காரு. 4 பேர் வந்து என்ன போட்டு அடிச்சுட்டானுங்கப்பா, கத்தியெல்லாம் வேற குத்திட்டானுங்க, ப்ளீடிங்காக இருக்குது, இந்த சம்பவத்தை உங்ககிட்ட சொல்லணும்னு தான் நான் உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டிலே மயங்கி வந்துருக்காரு. அதுக்கப்புறம் அவரை போய் ஜிஹெச்சில் போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஜிஹெச்சில் ஒரு 2-3 நாள் ட்ரீட்மெண்ட் போயிருக்கு. அதுக்கப்புறம் 4வது நாள் அந்த கத்தி குத்து அந்த ப்ளீடிங் வந்து அவருக்கு நிற்கல. அதுக்கப்புறம் அந்த கத்தி குத்து வந்து கிட்னியை போய் பாதிச்சிருக்கு அப்படின்றனால அவர் வந்து இறந்துட்டாராம். இதுக்கப்புறம் இவரோட இந்த மர்டர் கேஸில் ஒரு ஆளை பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணும் போது தான் அந்த ஆள் உளறிட்டானா யார் வந்து இவரை கொலை பண்ணுறதுக்கு அனுப்பிச்சா அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த கேஸில் அதுக்கப்புறம் சஸ்பெக்டாக எம்கே தியாகராஜ பாகவதர் மற்றும் கிருஷ்ணன் என்எஸ் கிருஷ்ணன் இவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 6 பேரை சேர்த்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் மிகவும் சென்சேஷனலான ஒரு கேஸ்னா இந்த ஒரு கேஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா அந்த காலகட்டத்தில் எம்கேடி அவர்கள் நடித்த ஹரிதாஸ் அப்படின்ற படம் கிட்டத்தட்ட 3 வருஷம் ஓடி மிகப்பெரிய சாதனையை படைச்சது. அது மட்டும் இல்லாமல் இந்த அரெஸ்ட் நடக்கும்போது எம்கேடி அவர்கள் 12 படம் சைன் பண்ணியிருக்காரு. இந்த கேஸுக்கு உள்ளே போய் வெளில வரதான் எம்கேடி அவர்களோட சொத்துக்கள் எல்லாம் சூறையாடப்பட்டது. அதுக்கப்புறம் அவர் இந்த கேஸுக்காக நிறைய செலவு பண்ணி பேங்க்ரப்டே ஆனர் அப்படின்ற கதெல்லாம் மீதி இருக்கிற வரலாறு தான். ஸோ இதை மையப்படுத்தி எடுக்க போகிற படம் தான் இந்த காந்தா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வேற லெவலில் இல்லைங்க இந்த கதை. இந்த கதையை வந்து ஃபிலிமாக வந்து இவங்க எப்படி கொண்டு வர போகிறாங்க அப்படின்றத நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இந்த 2 கேரக்டருக்கு யார் கரெக்டாக இருப்பா? ஒன்று காந்தா, அதாவது எம்கேடி கேரக்டருக்கு கண்டிப்பாக துல்கர் அவர்கள் இருப்பார். அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் நான் சொன்னேன் லட்சுமிகாந்தன், இவரோட கேரக்டர் யார் சூட் ஆவா அப்படின்றத கமெண்ட்ல போடுங்களேன். இப்போ இந்த லிஸ்ட்ல 2வது நான் சொல்ல போற இன்னொரு படத்துக்கு பேர் வைக்கலங்க. ஆனா இந்த படத்தோட இயக்குனர் யாருன்னு பாத்தீங்கன்னா யாத்திசை அப்படின்ற ஒரு படத்தை இயக்குனர் தரணி ராஜேந்திரன் அவரோட 2வது படம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஆக்சுவலா இது அவரோட 3வது படம் தான். ஏன்னா யாத்திசை படத்தை இயக்கிறதுக்கு முன்னாடியே ஞான செருக்கு அப்படின்ற ஒரு நல்ல ஃபீல் குட் படத்தை அவர் இயக்கியிருக்காரு. இதுக்கப்புறம் யாத்திசை தான் 2வது படம், இது அவரோட 3வது படம். ஸோ இந்த படமும் ஒரு மிகப்பெரிய சர்வதேச அரசியலை சொல்றதோ இல்லையோ, ஆனா இந்தியாவில் நடந்த சுதந்திரத்துக்கு முன்னாடி இந்தியாவில் நடந்த ஒரு மிகப்பெரிய அரசியலை பற்றி இந்த படம் பேச போகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஏன்னா சமீபத்தில் சசிகுமார் அவர்களோட பிறந்த நாள் வாழ்த்தோடு சேர்த்து இந்த படக்குழுவினர் அவரோட ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. அது பார்க்கும் போதே இது வரைக்கும் சசிகுமார் அவர்கள் போடாத கெட்டப் அவரோட கெரியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் வேஷம் கூட போட்டது கிடையாது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கெட்டப்பில் இருந்தார். அதுவும் சாதாரண மிலிட்ரி இல்லைங்க, ஒரு சோல்ஜர், ஒரு வார்ஃபீல்டில் இருக்கிற சோல்ஜர் கெட்டப்பில் ஒரு சேருமா அந்த ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் அந்த அழுக்கான முகம் அப்படின்ற மாதிரி ரொம்ப வித்தியாசமாக இருந்தார். அதுக்கப்புறம் நம்ம படக்குழுவினரை அணுகி என்ன மேட்டர் அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் சொன்னாங்க. இந்த படத்தில் சசிகுமார் அவர்கள் ஒரு ஐஎன்ஏ ஏஜென்ட்டாக வராரு. ஐஎன்ஏ அப்படின்றது சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம இந்திய ராணுவ வீரர்களில் அது வந்து ஒரு தனியான ஒரு டிபார்ட்மெண்ட், ஒரு கேட்டகரி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோவாக நடிக்க போகிறது யாத்திசை படத்தில் நடித்த செய்யோன் அப்படின்றது தான் இந்த படத்தில் லீட் கேரக்டர் பண்ணுறாரு. மற்றும் அவருக்கு ஜோடியாக விடுதலை புகழ் பவானி ஸ்ரீ அவர்கள் பண்றாங்க. இதையும் தாண்டி சசிகுமார், சமுத்திரகனி மற்றும் சிவதா, இதையும் தாண்டி நம்ம நடிகர் கிஷோர் அவர்கள் இதுல முக்கியமான கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி நடிகர் பட்டாளங்களே குவியக்கூடிய தரணி ராஜேந்திரன் அவர்களோட இந்த 3வது படம் எதை பற்றி பேச போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஹிண்ட் தான் கொடுத்தாங்க. சுதந்திரத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் காலகட்டத்தில் நம்ம இந்தியா பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன நிகழ்வு ஒன்று நடக்குது. இந்த நிகழ்வினால ஜப்பானுக்கும் இந்தியாவுக்கும் நடக்கக்கூடிய ஒரு சின்ன நெருக்கடி, இந்த நெருக்கடியால் இந்திய எல்லையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்கும் மக்கள் பெரிய லெவலில் பாதிக்கப்படுறாங்க. இந்த பாதிப்பையும் தாண்டி நம்ம தமிழக சோல்ஜர்கள் மற்றும் இந்திய சோல்ஜர்ஸ், இந்திய ராணுவ வீரர்கள்லாம் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அவங்களோட லைஃப்லாம் அந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தது அப்படின்ற ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வச்சு எடுக்கிறாங்க இந்த படத்துக்கு. இந்த படத்தோட டைட்டில் இன்னும் இவங்க ரிவீல் பண்ணலை. ஆனால் இந்த படம் வந்து கண்டிப்பாக யாத்திசை படத்தையும் தாண்டி, யாத்திசை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அந்த காலத்து அரசியலை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் காதல், நட்பு, அதுக்கப்புறம் மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான அரசியல் மற்றும் சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்த நிகழ்வுகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இந்த படத்தில் வந்து பேச போகிறதா சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தில் மிகப்பெரிய ஸ்டார் காஸ்ட்டும் இருக்குது, நல்ல கண்டென்ட்டும் இருக்குது. அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய அளவில் ரசிகர்கள் மத்தியில் வரவேற்பு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி பெருசாக நம்பப்படுது. அதனால் நாமளும் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த படக்குழுவினர் இன்னும் நிறைய தகவல்களை வந்து வருங்காலத்தில் வெளியிடுவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அப்படி வெளியிட்டால் நம்ம சேனலில் நானே சொல்கிறேன் நண்பர்களே. ஸோ இந்த படத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன, யாத்திசை படத்தை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க நண்பர்களே. இப்போ நம்ம லிஸ்ட்டில் 3வது நான் சொல்ல போகிற படம் பைசன் அப்படின்ற படம். அதாவது மிகவும் எதிர்பார்ப்புக்குள்ளான ஒரு படம். இந்த மாதம் அக்டோபர் 10ஆம் தேதி வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவோமே. அதாவது இந்த படத்தோட கதை எதை மையப்படுத்தி எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா மன்னதி கணேஷ் அப்படின்றவரை பற்றி தான். இந்த மன்னதி கணேஷ் யார் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இவர் வந்து அர்ஜுனா விருது பெற்ற
ஒரு சரியான மாசான ஒரு கபடி பிளேயர் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இந்த படத்தின் இயக்குனர் நம்ம சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இவர் மாரி செல்வராஜ் தான் அந்த படத்தை இயக்குனர். துருவ விக்ரம் மற்றும் அனுப்பமா பரமேஸ்வரன், ரஜிஷா விஜயன் போன்ற முன்னணி நடிகர்கள் அந்த படத்தில் நடிக்கிறாங்க. ஸோ இந்த படம் இந்த ஒரு கபடி பிளேயரை வச்சு எதுக்கு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டிலேயே முதல் முறையாக கபடி போட்டிக்கு அர்ஜுனா விருது பெற்ற ஒரே ஆள் இவர் ஒருத்தர் தானா, மற்றும் இவரோட வாழ்க்கை வரலாறு எப்படி அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு இருக்கு நண்பர்களே. அது என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 90களில் இந்த கபடி பிளேயரான மன்னதி கணேஷ் அப்படின்னு சொன்னா தூத்துக்குடி மாவட்டமே அதிருமாங்க. திருநெல்வேலியில இவர் தெரியாத ஆட்களே கிடையாதான். அந்த அளவுக்கு வேற லெவல்ல இவர் கபடி விளையாடுவார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனா மாரி செல்வராஜ் அவர்கள் காலப்போக்கில் என்ன சொல்லிட்டாருன்னா, இது ஒரு கபடி படம் தான் பைசன்றது, ஆனா இவர் சம்பந்தப்பட்ட படம் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா இவர் சம்பந்தப்பட்ட படம் தான் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இந்த மன்னதி கணேஷ் அவர்களுக்கு இன்னொரு பேரும் இருக்கு. என்ன பேர்னா காளை மாடு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எதனாலனா அவர் கபடி கிரவுண்டில் அப்படி இறங்கி ஆப்பனண்ட்டை முட்டியே தள்ளுவாரா 2-3 கிலோமீட்டருக்கு. அந்த அளவுக்கு முட்டி தூக்குறதுல ஒரு சிறந்த வல்லுநரா இவர். அதனால இவர் எந்த கபடி மேட்ச்லையும் கோதால இறங்கினார்னா முட்டி தூக்கிடுவார் அப்படின்றனால இவருக்கே பைசன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருக்கான். ஸோ இந்த பைசன்றது அப்புறம் ஏன் இந்த படத்துக்கு டைட்டிலாக வச்சிங்க, இவரோட கதை இல்லைன்றீங்களே அப்படின்னு கேட்டால் இவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த படத்தில் இந்த பைசன் பிராண்டு பட்டி ஜட்டி பனியன் இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு ஏதாவது ஒன்று கிறுத்தனமாக சொல்லுவாங்க. ஆனால் கதை இவரது தாங்க, அவ்வளோதான். அதாவது மாப்பிள்ளை இவர் தான், போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு எந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவரோட கதைக்கு வருவோம். அதாவது மன்னதி கணேஷ் அப்படின்றவர் ஆரம்ப கட்டத்தில் ஒரு ஹாக்கி பிளேயராக தான் சின்ன வயசில் ஸ்கூலில் இருந்திருக்கிறாருங்க. அந்த ஹாக்கியில் ஒரு கோல் கீப்பராக இருந்திருக்கிறாரு. அந்த விளையாட்டையே வேற லெவலில் விளையாடுவார் அவர். இதுக்கப்புறம் அவர் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தனால இவரால் ஹாக்கி பேட்டு கூட வாங்குறதுக்கு அந்த காலகட்டத்தில் காசு இல்லாதனால ஹாக்கி பிளேயர் ஆக இருந்து ஹாக்கியிலிருந்து வெளில வந்துட்டார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாக்கிலே முழு நேரமாக இவர் கான்சென்ட்ரேட் பண்ணனால 9ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆகிட்டாராம். இதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் வேற மாதிரி 10ஆம் கிளாஸுக்கு வேற ஸ்கூல் படிக்கும் போது இவரோட பிசிக்கல் ஃபிட்னஸை பார்த்து அங்கே இருக்கிற ஒரு பெரிய ட்ரைனர், ஒரு பிடி மாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, நீ நம்ம கபடி டீமில் ஜாயின் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி கபடி டீமில் ஜாயின் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் உள்ள இறங்கினா தான் தெரியுது, நீ செதுக்கப்பட்டதே கபடிக்காக தான், நீ ஏன் போய் ஹாக்கியில் போய் டைம் வேஸ்ட் பண்ண அப்படின்ற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் ஓடுவாராம். அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஃபிட்னஸ் ஆகுது. அதுக்கப்புறம் கபடியில் நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இபியில் இவருக்கு வேலை கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் கபடியில் தமிழ்நாடு ஸ்டேட் பிளேயராக போய் விளையாடி இருக்காரு. அதுக்கப்புறம் நேஷனல்ஸை கிட்டத்தட்ட 1995 இவர் கோல்டு மெடலாக அடிச்சிருக்கிறாராம். அதுக்கப்புறம் அதே 95 அர்ஜுன விருதும் வாங்கியிருக்கிறாராம். இந்த அளவுக்கு பல சாதனைகள் பண்ணவர் தான் மன்னதி கணேஷ் அப்படின்றவர். ஸோ இவரோட வாழ்க்கையில் இந்த கபடி எப்படி இருந்திருக்குது அப்படின்றத பற்றி கொஞ்சம் ஃபிக்ஷனலாக சொல்ல போகிற படம் தான் இந்த பைசன் அப்படின்ற படம். இதில் என்னப்பா சர்ச்சை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, இந்த படத்தை வழக்கம் போல் நம்ம மாரி செல்வராஜ் அவர்கள் இதே மாதிரி நேர்கோட்டில் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த படத்தோட கதையை இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பேற்பட்ட கபடி பிளேயர் எப்படி வைலன்ஸான ஒரு ஆளாக மாறுறான், எப்படி ஒரு கேங்ஸ்டராக மாறுறான், அதுக்கப்புறம் இவனுக்குள்ளே இருக்கிற அந்த வன்மம் எப்படி வெளில வருது அப்படின்றத பற்றி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மசாலாலாம் தூவி நான் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ ஆப்வியஸ்லி இந்த படத்துலையும் ஏகப்பட்ட சர்ச்சைகள் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் வரதான் போகுது. அது என்னன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். 4வதாக சொல்ல போகிறது, இந்த படத்தை யாருமே பெருசாக கண்டுக்கவே இல்லைங்க. ஆனால் இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாருமே கட்டாயம் பார்க்கணும். ஒரு நல்ல ஒரு கதைக்களம் கொண்ட இந்த படம் தான். இந்த படத்தோட ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிலாம் கிடையாது. இந்த படத்தோட கதையை நான் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த படத்தின் இயக்குனர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரேஷ் ராஜகுமார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த படத்தின் கதையாசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இயக்குனர் தமிழ் அவர்கள். ஸோ இந்த படத்தில் லீடர் நடிக்க போகிறது விக்ரம் பிரபு மற்றும் எல்கே அக்ஷய்குமாரா. இந்த படத்தோட மைய கதை என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிச்சு நண்பர்களே. மற்றும் இது ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டேக்கை கொடுத்துட்டாங்க. அது என்ன உண்மை சம்பவம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒரு காமன் போலீஸு, ஸோ இந்த போலீஸும் ஒரு சிறை கைதியும் வேலூர் பிரிசன்ல இருந்து சிவகங்கை கோர்ட்டுக்கு போகிறதுக்குள்ள அவங்களுக்குள்ள நடக்கிற உரையாடல், இந்த உரையாடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், இது எல்லாத்தையும் பேசுறதா. ஸோ இந்த கதையோட லைன் எங்கேருந்து கிடச்சிது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம இயக்குனர் தமிழ் இருக்கார் பார்த்தீங்களா, இவர் இயக்குனராக ஆகிறதுக்கு முன்னாடி இவர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் பணியாற்றினார். அதனால இவர் கண்கூடாக பார்த்த ஒரு சம்பவத்தை படமாக எடுக்கணும் ரொம்ப நாள் உறுத்திட்டு இருந்தது தான். அதனால தான் இந்த படத்துக்கு கதையாசிரியராக இவர் இறங்கி இருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக அடித்து சொல்கிறேன், இந்த படம் ஒரு வேற லெவல் அரசியலை பேச போகுது. இந்த கான்வர்சேஷனுக்குள்ளே அவங்க என்னென்னமோ சம்பவத்தை பற்றி பேச போகிறாங்க. அதனால் இந்த படம் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு வருதோ இல்லையோ, இந்த படத்தை தவறாமல் பாருங்கள். நாம் எதிர்பார்க்காத பல சம்பவங்கள் அந்த காலகட்டத்தில் என்னென்ன நடந்தது அப்படின்றத பற்றி இந்த படம் கண்டிப்பாக பேசும். ஸோ இது டோன்ட் மிஸ் மூவி அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். இதுவும் பல அரசியல்களை பேசும் நண்பர்களே. இப்போ அடுத்ததாக 5வதாக சொல்ல போகிற படம் சத்யசிவா அவர்களோட இயக்கத்தில் சசிகுமார் மற்றும் லிஜுமோல் ஜோஸ் அவர்களின் நடிப்பில் வெளியாகாத படம் தான் ஃப்ரீடம் அப்படின்ற படம். படத்துக்கு ஃப்ரீடம்னு வச்சாச்சு, ஆனால் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஃப்ரீடமே இல்லை பார்த்தீங்களா. இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் 10ஆம் மாதம், அதாவது ஜூலை மாதம் 10ஆம் தேதி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரீவியூ ஷோலாம் போட்டாங்க. ஆனால் அன்றைக்கின்னு பார்த்து ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் 18ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவோன்னு சொன்னாங்க ஜூலை மாதம். அப்பவும் ரிலீஸ் ஆகலை. கேட்டால் ஃபினான்ஷியல் இஷ்யூன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் இருக்கக்கூடிய மைய கதை தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன்.
எதனால அப்படின்றத இந்த படத்தோட கதையாவே சொல்லிடுறேன். அதாவது இந்த படத்தோட கதை உண்மையாவே ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்ட படம் தான். கிட்டத்தட்ட 1995 வருஷம் இலங்கையில இருந்து அகதிகளா வந்து இங்க ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய அகதி முகாமில் தங்கியிருந்த அந்த மக்களை பத்தி தான். அந்த மாதிரி தங்கிட்டு இருக்கும்போது அந்த காலகட்டத்தில் ராஜீவ்காந்தி அசாசினேஷன் நடந்தது பார்த்தீங்களா, அப்போ இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி இந்த அகதிகள் முகாமில் தங்கியிருந்த அத்தனை தமிழர்களையும் கூட்டிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ணி பல கொடுமைகளை பண்ணி, அதாவது கிட்டத்தட்ட விசாரணை படம் மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி கொடூரமான ப்ரூட்டலான இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி அவங்கள ரொம்ப கொடுமைப்படுத்தி ஜெயிலில் போட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட 95 வருஷம் கிட்டத்தட்ட வேலூர் ஜெயிலில் இருந்து இந்த மாதிரி அகதிகள் ஒரு 45 பேர் சுரங்கப்பாதை நோண்டி அந்த ஜெயிலிருந்து தப்பிச்சு வெளில வந்தது தான் ஒரு உண்மை கதை அந்த காலகட்டத்தில் நடந்தது. ஸோ அந்த கதையை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த ஃப்ரீடம் அப்படின்ற ஒரு படம் அப்படின்றாங்க. அதனால கதையை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஷஷாங்க் ரெடம்ஷன் மாதிரி இல்லைங்க, அது ரொம்ப அமைதியாக இருக்கும், இது ஆரவாரமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த படத்தோட ப்ரீவியூ பார்த்த எல்லாருமே இந்த படம் வந்து ஒரு சூப்பர் படம் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. ஆனால் இந்த படம் இந்த காலகட்டத்தில் வெளியாகாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சசிகுமார் அவர்களும் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரொம்ப உண்மை சம்பவத்துக்கு நெருக்கமான பல படங்கள் நடித்து கலக்கிட்டு இருக்கிறாரு. அதனால இந்த மாதிரியான நெருக்கடி எல்லாம் ரொம்ப சகஜம் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். ஏன்னா சசிகுமார் அவர்கள்லாம் வந்து பாராட்டக்கூடிய போற்றக்கூடிய ஒரு நடிகர். ஸோ இவரெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா நல்ல படங்கள்லாம் இப்பேற்பட்ட ஸ்டார் கொடுக்குறத தவறிடுவார். அதுக்கப்புறம் வழக்கம் போல மசாலா படம், கமர்ஷியல் படம் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. ஸோ இவர் சமீபத்தில் கொடுக்கக்கூடிய படங்கள் அத்தனையும் நல்ல படம். அதே மாதிரி இப்போ சமீபத்தில் தரணி ராஜேந்திரன் அவர்கள் கூட சேர்ந்து அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய படமும் வித்தியாசமான படம், ஃப்ரீடமும் ஒரு நல்ல படம். அதுக்கப்புறம் இந்த டூரிஸ்ட் ஃபேமிலியும் நல்ல படம். இனிமேல் அவர் சைன் பண்ணுற பல படங்கள் நல்ல படமாக தான் இருக்க போகுது. இவ்வளோ ஏங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு படம் பார்த்தேன், அது என்ன படம்? நந்தன். அதுவும் வேற லெவல் படம். அந்த படத்தெல்லாம் எத்தனை பேர் மிஸ் பண்ணீங்கன்னு தெரியல. அந்த படத்தையும் பாருங்க. ஸோ சசிகுமார் அவரோட படங்கள் வந்து மிஸ் பண்ணாதீங்க. நிறைய நல்ல விஷயங்களை அவரோட படத்தில் அவர் சொல்றாரு. ஸோ ஃப்ரீடம் படமும் கூடிய சீக்கிரம் வெளியாயிடும் இந்த வருஷத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்தையும் பொறுத்திருந்து பாருங்க. இதுவும் எவ்வளோ சர்வதேச அரசியலை பற்றி சர்ச்சையான மேட்டரை பற்றி பேசப்போகுது அப்படின்றத நாம பொறுத்திருந்து பார்ப்போம் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி இந்த லிஸ்ட்டில் நிறைய படங்களை நான் அடிக்கிட்டே போவேன். இதை வந்து ஒரு முதல் பாகமாக வச்சுக்கோங்க இந்த வீடியோவை. அடுத்த பாகத்தில் இன்னும் சர்ச்சையான படங்கள்லாம் வரப்போகுது. அதெல்லாம் என்ன படங்கள், அந்த படத்தோட கதைக்களம் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம பார்ட் 2ல் நம்ம விவாதிப்போம் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்கள் போடுங்க. மற்றும் இந்த வீடியோவில் நான் சொன்ன படங்களில் எந்த படத்தோட கதை வந்து உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்றதையும் போடுங்க. எந்த படத்துக்காக நீங்கள் ரொம்ப வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் போடுங்க. நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் நண்பர்களே. இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.